புலித்தேவர் தலைவரா இருக்காரு. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கள்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நெற்கட்டும் செவ்வல், சேத்தூர், சுரண்டை, சிங்கம்பட்டி, இந்த பாளையங்கள்லாம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்களா இருக்கு. கிழக்கு பகுதியில் என்னென்ன பாளையங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இந்த பாளையங்கள்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்களா இருக்கு. புதுக்கோட்டை சமஸ்தானம்லாம் கிழக்கு பகுதியில தான் இருக்கும். இது இந்த மேற்கு பகுதியோட பாளையக்காரர்களுக்கு தலைவரா யார் இருக்காருன்னா புலித்தேவர் இருக்காரு. புலித்தேவர் இருக்காரு. கிழக்கு பகுதியில கட்டபொம்மன் இருக்கிறாரு. சரியா? சரி, ஓகே. இப்போ புலித்தேவருடைய நடவடிக்கைகள் என்னன்னு பார்ப்போம். கர்னல் ஹெரான் வருவார், படை திரட்டிக்கிட்டு புலித்தேவரை அழிக்கணும்னு வருவார். மேற்கு பகுதி பாளையங்கள், கிழக்கு பகுதி பாளையங்கள். இதுக்கு முன்ன பார்க்கணும், 3 கர்நாடக போர் நடந்திருக்கும். இந்த 3 கர்நாடக போர்லயும் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க. முகமது அலிக்கு ஆங்கிலேயர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க.